வீடியோவில் பானிபூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் செய்யக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். பூரி எப்படி செய்கிறதுன்றதை நான் முன்னாடி வீடியோவில் மசாலா பூரிக்கு நான் பூரி எப்படி செய்கிறதுன்றதை போட்டிருந்தேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து ஓப்பன் பண்ணி எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பானிபூரிக்கு நான் இப்போ பானி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறேன். பானிக்கு நான் மசாலா ரெடி பண்ணுறேன். அதில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கைப்பிடி அளவு புதினா தழை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதோட சேர்த்து நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம இதோட தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச பானியை நம்ம இதோட மசாலாவை இதோட நம்ம கரைச்ச புளி கரைசலோட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அதோட சேர்த்துட்டேன். சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். அதில் பாதி போதும் இருக்குது. இதை இந்த தண்ணியோட நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். பானியோட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பானி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ்க்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பூரி உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ்க்காக நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். கையோடு மசித்த உருளைக்கிழங்கோட நான் பொடியாக கட் பண்ணிட்டு வெங்காயம் ஒரு 2 ஸ்பூன் அதோட சேர்த்துக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸில் நம்ம காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி தழையை அதோட சேர்த்து கலந்து. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பானியும் ரெடி ஆகிடுச்சு. பானி மசாலா தண்ணியும் இப்போ நம்ம செய்த பானி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.